கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறையில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஆளும் காங்கிரஸ் அரசின் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மசோதா நிறைவேற்றப்பட்டால் சி மற்றும் டி பிரிவு அரசு பணியிடங்களில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு கிடைக்கும். இதேபோல் தனியார் தொழில் நிறுவனங்களிலும் சி மற்றும் டி பணியிடங்களில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, சொந்த மண்ணில் கன்னடர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், கன்னடர்களின் வேலைவாய்ப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதால் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். நான் தீர்மானவನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ. கன்னடர்களின் பெருமையை காப்போம்னு வாக்குறுதி அளித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தொழில்துறையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வேலைகளை கன்னடர்களுக்கு ஒதுக்க திட்டமிட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து பெங்களூருவில் பணியாற்றும் ஐடி ஊழியரான பாலு கூறுகையில், கர்நாடகாவில் தனியார் துறை நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த திட்டம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நிறுவனத்தில் வேலைங்கிறது கல்வி மற்றும் திறனை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணுமே தவிர ஒரு மொழி சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜுல்ஃபிகர் அகமதிடம் பேசினோம். இது ஆவதே இல்லை, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வாங்கணும், அப்புறமா கன்சல்ட் பண்ணோம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கெல்லாம் கம்பெனிக்காரங்க கன்சல்ட் பண்ணோம், பண்ணிட்டு அது பண்ணாக்கா நல்லதாவது. அதே சமயம் இந்த மசோதா ஆளும் கட்சியின் நாடகம் என்று பாஜக தரப்பு விமர்சித்துள்ளது. தனியார் துறை பணியிடங்களில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சில தனியார் நிறுவனங்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனை பாசிச நடவடிக்கை என விமர்சித்துள்ள மணிப்பால் குளோபல் கல்வி நிறுவன தலைவர் மோகன்தாஸ், அரசியலமைப்பிற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாட்டு பணியிடங்களில் இந்த ஒதுக்கீட்டால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என பைகான் நிறுவன செயல் தலைவர் கிரண் மசுந்தர் ஷா கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.